கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. மரணமே உந்தன் கூரோ, இனி வெல்லாதே. பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. மரணமே உந்தன் கூரோ, இனி வெல்லாதே. பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டாரே. கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரம் போல
ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே என் இயேசுவை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே. அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே. அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே. பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே. பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே. என் பலவீனங்களில் அவர் ஏற்றுக்கொண்டாரே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே. என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. பாவங்களை ஒருபோதும் மேற்கொள்ளாதே. பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே என் இயேசுவை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே என் இயேசுவை ஸ்தோத்தரி.
நல்ல ராஜாதி ராஜா. நான் பெற்றிருக்கிறதே பெரிய பாக்கியம். நான் பெரிய பாக்கியமான ராஜாதி ராஜாவை, சர்வ வல்லவரை படைத்திரு எல்லாவற்றுக்குரியவரை நான் பெற்றிருக்கிறபடியா உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தர் ஆண்டவரே, நீ ராஜாதி ராஜாவாக இருக்கிறபடியா என் கண்மலையாக இருக்கிறீர், என் மீட்பராக இருக்கிற ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை கொண்டு பயன்படுத்த விரும்புகிறவர், பாதாளத்தின் வாசல்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி இந்த நிமிஷம் வரை எங்களை பாதுகாத்து அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கனத்தை செலுத்துகிறோம், உமக்கே துதி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவர். Yes Lord, thank you Jesus, thank you Lord. என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது, துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது. உம் வசனம் தியானிப்பதால் வாழ்வே பரிசுத்தமாய், உம் வசனம் தியானிப்பதால் வாழ்வே பரிசுத்தமாய். ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன், வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். உம் பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன், உம் பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். இதயம் மகிழ்கின்றது உம் வசனம் உட்கொண்டு
மகிழ்கின்றது. உம் வசனம் உட்கொள்வதால் கண்கள் மிளிர்கின்றன. உம் வார்த்தை வெளிச்சத்தினால் என் கண்கள் மிளிர்கின்றன. உம் வார்த்தை வெளிச்சத்தினால் இயேசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே. இயேசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். தங்கம் பொன்னை விட உம்மை அதிகமாய் விரும்புகிறேன். தங்கம் பொன்னை விட உம்மை அதிகமாய் விரும்புகிறேன். தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன். தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன். இயேசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே. இயேசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் உம்முடைய நாமம் மிக உயர்ந்த நாமமாயிருக்கிறபடியா, ஓ உன்னதத்தின் நாமமாயிருக்கிறபடியா, எல்லா போற்றுதலுக்குரிய நாமமாயிருக்கிறபடியா, ஓ உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்திலும் மிகவும் மேலான நாமம், போற்றுதலுக்குரிய நாமம், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற நாமம், அதிசயத்தின் நாமம் உடையவர் ஆண்டவரே. அற்புதத்தின் நாமம் உடையவர். எங்கள் மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சேனைகளின் கர்த்தர் அவர் நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவருடைய அடையாளம். அவர்தான் நமக்கு அடையாளமா இருக்கணும். அவர்தான் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கணும். அவர்தான் நமக்கு திட்டங்களையும் வழிகளையும் ஆலோசனை எல்லா காரியங்களையும் அவர் ஒருவர் மாத்திரம் நிறைவேற்றுவாரானால் எல்லாம் சம்பூர்ணமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் நடத்த அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கு புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கு புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர் உண்மை அது
அவர் உண்மை என்னை சூழ்ந்ததாலே சற்றும் சறுக்கல. பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விளங்கட. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததாலே சற்றும் சறுக்கல. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளும் பல 1000. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளும் பல 1000. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்மதம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்தது சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்மதம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்தது சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அவர் அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர். அவர் பராக்கிரமசாலியா, எல்லாவற்றிலும் மேலானவராய், எல்லாவற்றிலும் வழி நடத்துகிறவராய், பூமியிலே நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ பரலோகத்தில் எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன் என்று சொன்ன தேவன் நமக்குள் இருக்கிற ராஜாதி ராஜா,
அவரே போற்றுதலுக்குரியவர், மகிமைக்குரியவர், துதிக்கும் கனத்துக்கும் புகழுக்கும் எங்கள் ராஜாதி ராஜா. உமக்கே கனம் ஆண்டவரே, உமக்கே மகிமை, உமொருவருக்கே மகிமை இயேசுப்பா. துதிக்கு பாத்திரரே, கனத்துக்கு பாத்திரரே, சர்வ வல்லமையுள்ளவரே, உமக்கே கனம் ஆண்டவர், உமக்கே மகிமை. ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சியுடைய லைவ் ஆராதனைக்கு எங்கள் அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான பொருட்களை மறைத்துக் கொள்ளும் இடையினை விலைக்கு ஆண்டவரே, இந்த வேத பகுதியை நாங்கள் தியானிக்கும் போது நம்முடைய கரமிருக்கட்டும், புரிதலை தாரும், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கிருபையாய் நடத்தும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு கிறிஸ்துவர்களுக்கு மிகவும் ஆபத்தான இடம். கிறிஸ்துவருக்கு மிக ஆபத்தான இடம் என்ற தலைப்பில் டெம்டேஷன், சோதனையை பற்றி நாம் பேச போகிறோம். குறிப்பாக மத்திய 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். மத்திய 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது இயேசு யோர்தானில் ஞானஸ்நானம் எடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் அவர் மேல் இருக்கிறார். வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் வருகிறது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிற என்று பிதாவானவர் அவரை குறித்து சாட்சி சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் இப்படியாய் முடிகிறது. 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே வானம் திறக்கப்பட்டதை நாம் பார்க்கணும். 4ஆம் அதிகாரம் இப்போது நரகம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய வெற்றி, பெரிய வெற்றிகள், மிகுந்த சிரமமான பாதைகளை கடந்த பொழுதுதான் அது நமக்கு வருகிறது என்பதை நாம் சோதிக்க வேண்டும். யோர்தானிலே அப்படியே ஊழியம் உறுதிப்படுத்தப்பட்டது. யோர்தானிலே ஒரு ஊழியமானது உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போது 4ஆம் அதிகாரம் வனாந்தரத்தில் அவர் ஊழியம் தாக்கப்பட்டது. இன்னும் இயேசு அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கல, இன்னும் எந்த விதமான அற்புதங்கள் அடையாளம் செய்யவில்லை. இப்போதான் அவர் அந்த வனாந்தர வாழ்க்கைக்குள்ள போகிறார். 4ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கலாம். வனாந்தரமானது விசாலமானது மற்றும் கரடு முரடான ஒரு இடம் தான் இந்த வனாந்தரம். 4ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 4ஆம் அதிகாரத்திலே மத்தேயு நமக்கு ஆரம்பிக்கிறார். இப்போது இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியினாலே இயேசுவானவர் வனாந்தரத்துக்குள்ளே கொண்டு போகப்பட்டாரும் வாசிக்கிறோம். இந்த வனாந்தரத்துக்குள்ளே என்ன பார்க்கிறோம்? ஆண்டவராய் இருக்கிற இயேசுடைய அவருடைய ஊழியத்தின் காரியத்துக்கான ஆரம்ப கட்ட காரியங்களை நாம பார்க்கிறோம். வனாந்தரத்துக்குள்ளே போகிறார். யார் அழைத்து போகிறார்? பரிசுத்த ஆவியினாலே அவர் அழைத்து போகப்படுகிறார். 2ஆம் வசனம், அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாள் உபவாசம், ஃபாஸ்டிங். அவர் தண்ணீர் குடித்தாரா என்பதுக்கான எந்த விதமான நமக்கு பைபிள்ல நமக்கு வசனங்கள் இல்லை. 40 நாள் உபவாசம் எடுத்து முடிக்கிறார். அப்போது அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசு 100க்கு 100 மனிதனாய் இருக்கிறார் என்பதற்கு இதுதான் அடையாளம். 100க்கு 100 தெய்வம், 100க்கு 100 அவர் மனிதன். பசியா இருக்கிறார். 40 நாள் முடிந்தது, இப்போதான் அவருக்கு பசியா இருக்கிறார். இப்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? வசனம் சொல்கிறது, அவர் சோதனைக்கு உட்படும்படியாக வனாந்தரத்துக்குள்ளே போயிருக்கிறார். சோதனை என்றால் என்ன? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அதிலே ஒரு வசனம் சொல்கிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கிறேன், பாருங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசிரியர் நம்மோடு இருக்கிறார். சோதனை பாவம் அல்ல, சோதனையில் சிக்கினால்தான் பாவம். சோதனை பாவம் அல்ல, சோதனையிலே சிக்கினால்தான் பாவம். நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருந்தார். இயேசு நம்ம போலதான் சோதிக்கப்படுறார், ஆனால் பாவம் இல்லாதவராய் இருக்கிறான்னு வசனம். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரணம் என்ன? சோதனை வருவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இயல்பான காரணம் கூட. அதில் நாம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். ஏதும் பொருள் மார்ட்டின் லூதர் ஒரு முறை எழுதியிருக்கிறார், பறவைகள் நம்முடைய தலைமையிலே பறப்பதை நாம் தடுக்க முடியாது, ஆனால் அவைகள் நம் தலை மீது கூடு கட்டாமல் நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று மார்ட்டின் லூதர் ஒரு முறை எழுதியிருக்கிறார்.
ஓகே, 3ஆம் வசனத்துக்கு வரலாம். இப்போது மத்திய 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போது சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து, நீ தேவனுடைய குமாரனாயில் இந்த கல்லுகள் அப்பமாகபடி சொல்லும் என்றார். பிசாசு நேரடியாக இயேசு இடத்துல மோதுகிறான். என்ன சொல்றான்? அவர் பலவீனமா இருக்கிறார், சாப்பிட்டு 40 நாள் ஆனது, தண்ணீர் குடித்து 40 நாள் ஆனது. பலவீனம் இருக்கும் போதுதான் பிசாசு நம்மை சோதிக்கிறான். எப்படியான பலவீனம்? வாழ்க்கையில் பார்க்கும்போது, நாம் ஜெபத்திலே பலவீனமா இருக்கும்போது, வேத வாசிப்பிலே பலவீனமா இருக்கும்போது, ஆண்டவரை தேடுவதிலே நாம் பலவீனமா இருக்கும்போது, அப்போதான் நம்மை சோதிக்க வரோம் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் இங்க அப்படி இல்லை. இங்க இயேசு அவர் பலவீனமா இருக்கிற போது பிசாசு அவர் சோதிக்க என்ன சொல்ற? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் என்று சொல்றான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாக. தேவனுடைய குமாரன் அவனுக்கு தெரியும். ஆனால் கூட இப்போது சேலஞ்ச் பண்றான். எதுக்காக? ஆண்டவர் ஆவியானவர் சொல்வதை கேட்கிறாரா, இல்லை நம்முடைய மாமிசத்தின்படி செய்கிறார் என்பதா இப்போது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். நம்முடைய வாழ்க்கையில சோதனை வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்டு நாம் நடக்க வேண்டியவை தவிர, நம்முடைய மாமிசத்தின்படி நடக்கிற மகனாய் மகளாய் பொறுப்போமானால் அப்போது நாம் வெற்றி காண முடியாது. இயேசு இந்த உலகத்தை மாற்ற வரவில்லை. இயேசு இந்த உலகத்தை ரட்சிக்கத்தான் வந்தார். அதான் முக்கியமான காரணம். இயேசு இந்த உலகத்தை மாற்ற வரவில்லை. ஆண்டவராய் இருக்கிற இயேசு இந்த உலகத்துல வந்த நோக்கம் என்ன? ரட்சிக்க தான் இந்த உலகம் வந்தார். வேதம் போதிக்கிறது. இதை குறித்து பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எப்படியா சொல்கிறது? நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், நான் எடுத்தது 2 கொரிந்தியர். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13. மனுஷருக்கு நேரிடும் சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளாராயிருக்கிறாரே, உங்களை திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்காமல் சோதனையை தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக போக்கை உண்டாக்குவார். சோதனை அனைவருக்கும் பொதுவான ஒரு காரியம். சோதனை வராது, வரக்கூட சொல்ல முடியாது. சோதனை வரும், ஆனால் சோதனை சீக்கிரம் கொள்ளக்கூடாது வசனம் சொல்கிறது. அதனால் வசனம் போதிக்கிற திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்க தேவன் அவர் விடமாட்டார் என்று வேதம் போதிக்கிறது. சரி, மீண்டுமாக நம்ம மத்திய 4ஆம் அதிகாரம் வரலாம். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் பார்க்கலாம். இயேசு பிரதிதூத்திரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்குன்னு சொல்றான். அப்போது பிசாசு இயேசுவோடு கூட பேசும்போது ஆண்டவர் வார்த்தையினாலும் பேசுகிறார். மனுஷன் வெறும் உணவினால் மட்டும் வெற்றி கொள்ள முடியாது, ஆவிக்குரிய வார்த்தை மூலமாக தான் மனுஷன் வெற்றி கொள்ள முடியும். உலக பலத்தால் நாம் பிழைக்க முடியாது, தேவனுடைய வார்த்தையினால் தான் நாம் பிழைக்க முடியும் என்று ஆண்டவராக இருக்கிற இயேசு பிசாசோடு கூட பேசுவதை நாம் வாசிக்கிறோம். அப்போது பிசாசானவன் அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்துக்கு உட்பருகின் மேலே அவர் நிறுத்தினான். என்ன செய்யறாங்க? இந்த தேவாலயத்தின் உச்சத்திலே கொண்டு போய் நிறுத்தினான். நம்மை நமது ஆசையின் உச்சத்துக்கு பிசாசு கொண்டு போய் நிறுத்தான். நம்முடைய ஆசையின் உச்சத்துக்கு நாம் கொண்டு போய் பிசாசு நிறுத்தும் போது வசனம் சொல்கிறது தேவாலயத்தின் உட்பருகின் மேலே அவரை நிறுத்தினான். இதெல்லாம் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில எது நமக்கு பலவீனமோ அந்த பலவீனமான காரியங்களை டார்கெட் செய்து குறிவைத்து அந்த உச்சத்துல நம்ம கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்று பிசாசு நினைக்கிற காரியம். இப்படியான சோதனை வழியாய் அவன் கொண்டு போவதை நாம் வாசிக்கிறோம். 6ஆம் வசனம், நீ தேவனுடைய குமாரனானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லிலே இடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளால் ஈர்த்து கொண்டு போவார் என்பதாக எழுதியிருக்கின்ற சொன்னார். இப்போது இதை படிக்கும் என்ன பார்க்கிறோம்? நம்மை காட்டிலும் பிசாசுக்கு வேதம் அதிகமாக தெரிந்திருப்பதை நாம் பார்க்கணும். என்ன சொல்றான்? சாத்தானுக்கு வசனமும் தெரியும், எழுதியிருக்கிற இடமும் தெரியும் வாசிக்கிறோம். சரி, இது எந்த இடத்துல வருகிறது? வழக்கமாய் நாம் படிக்கிற சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தெல்லாம் இங்கே பிசாசு கோடிட்டு காண்பிக்கிறான். என்ன கோடிட்டு காண்பிக்கிறான்? சங்கீதம் 91ஆம் அதிகாரம் பார்க்கலாம். 91ஆம் அதிகாரம் 11-12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது வசனம் இப்படியா சொல்வதை நாம் அது படிக்கிறோம். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டிடுவார். உன் பாதம் கல்லிலே இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளினால் ஏற்றி கொண்டு போவார்கள். சங்கீத புத்தகத்தில் எழுதியிருக்கிறது காரியங்களை பிசாசு இயேசு கோடிட்டு காண்பதை நாம் பார்க்கணும். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே
பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டுமானால், சோதனை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நம்முடைய பலத்தினாலே நாம் ஜெயிக்க முடியாது, வார்த்தையினாலே தான் நாம் ஜெயிக்க முடியும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சரி, 7ஆம் வசனம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறேன். ஆண்டு சொல்ல அவனை பார்த்து, உன் தேவனாகிய ஆண்டவரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நாம் சோதித்து பார்க்க கூடாது. ஆண்டவராக இருக்கிற இயேசு வாழ்க்கையில் இது செய்தால் நன்மை தான் செய்வார். ஆண்டவரை நாம் சோதிப்போமானால், சோதிக்கிறது என்றால் என்ன? அவரை குறித்து நம்பிக்கையற்ற காரியங்கள் பேசுவது, பலவீனமான காரியங்களை பேசுவது, அவர் நம்பிக்கையா நடப்பது, இப்படி நாம் இருப்போமானால் இது ஆண்டவரே சோதிக்கிற ஒரு காரியம் என்று வேதம் போதிக்கிறது. அதனால் இதை குறித்து உபாகம் 6:14 வாசிக்கிறோம். உங்க தேவனாகிய கர்த்தரை நீங்கள் பரீட்சை பாராது இருப்பாயாக என்று அங்கு நாம் படிக்கிறோம். அதனால் ஆண்டவராக இருக்கிற இயேசு மேலே நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும், வேதம் போதிக்கிறது. சரி, 8ஆம் வசனம் வரலாம். மறுபடியும் பிசாசு அவரை மிகுந்த உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்தான். முதல்ல அந்த தேவாலயத்து மேல கொண்டு போனான். 2வது பார்க்கிறோம், இது சரீர பிரகாரமான ஒரு பயணம் அல்ல, ஒரு ஆவிக்குரிய பயணம், ஆவிலே பயணிக்கிற ஒரு பயணம். மறுபடியும் இயேசு செய்தான், அவன் விடல, மிக உயர்ந்த மலையின் மேலே காண்பித்தான். சரி, இதுல நாம் சிக்கிக்கொள்ளல. இனி ஏதாவது சில காரியங்கள் வாழ்க்கையிலே வரைந்திருக்கிறதா என்று பார்த்து பிசாசு நம்மை சிக்க வைக்க உயர்ந்த இடத்துல கொண்டு போவதாக வேதம் போதிக்கிறது. அதனால் எப்படியாவது நாம் சிக்கிக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் மத்தேயு சொல்றார் 16:24, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம் என்று வாசிக்கிறான். பிசாசுடைய நோக்கம் என்ன? எப்படியாவது நம்முடைய ஆத்மாவை நரகத்தில் கொண்டு போக வேண்டும் என்று அவன் முழு வீச்சாக, முழு நேரமாக 24 மணி நேரமும் கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி தீர்கிறான் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். மத்தேயு 4:9 வரலாம். நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உனக்கு தருவேன் என்றான். அப்போது பிசாசு சொல்றான், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து நீ பணிந்து கொண்டால் இந்த உலகத்தை உனக்கு நான் கொடுப்பேன். ஏற்கனவே இந்த உலகம் செய்தது ஆதாம் கையிலே கொடுத்த உலகமானது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த நிமித்தமாக அதிகாரம் கைமாற்றப்பட்டது. இப்போது உலகத்தின் அதிபதி சாத்தான். இப்போ சாத்தான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நீர் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் இந்த உலகத்தின் அதிகாரத்தை உனக்கு கொடுப்பென்று அங்கு சாத்தான் இயேசுவோடு கூட சொல்வதை நாம் வாசிக்கிறோம். ஆதாம் நிமித்தமாக எல்லா விதமான ஆளுமைகள் பிசாசு கையிலே போனதே நாம் பார்க்கிறோம். நாம் தேவனை தவிர வேற யாரும் பணிந்து கொள்ள முடியாது வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் வாசிக்கும்படியாக இந்த 2 பேருக்கும் அந்த வராந்தரத்துல ஒரு பெரிய உரையாடல். இந்த உரையாடல் பார்க்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் கோவப்படல, டென்ஷன் ஆகல, பலவீனப்படல, வார்த்தையினாலே பிசாசோடு கூட அவர் பேசினார் வேதம் கூறுகிறது. வசனத்தை கொண்டு அவர் பேசின வேதம் கூறுகிறது. ஓகே, 10ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்குன்னு சொன்னார். அப்போது கர்த்தர் சொல்றார், யாரை பணிந்து கொள்ள வேண்டும்? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, வார்த்தையினாலே உருவாக்கின அவரை தான் பணிந்து கொள்ள வேண்டுமே தவிர மற்ற யாரையும் நாம் பணிந்து கொள்ளக்கூடாது நமக்கு வேதம் சொல்லுது வாசிக்கிறோம். அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியமானது கிறிஸ்துவுக்கு மிகவும் ஆபத்தான இடம் என்ன? சோதனை, டெம்டேஷன். இந்த சோதனை வரும்போது வார்த்தையிலே நிற்போமானால், வசனத்திலே நிற்போமானால், ஆண்டவராக இருக்கிற இயேசு என்னெல்லாம் சொன்னாரோ தேவன் சொன்ன வண்ணமாக நடக்கிற மகனாய் நம்ம இருப்போமான அப்போது வெற்றி காணலாம். சரி, இந்த உரையாடெல்லாம் முடியும் போது கடைசியாக 11ஆம் வசனம், அப்போது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆண்டவர் பிசாசை வார்த்தையினாலே ஜெயித்தார். அவன் ஓடி போனான். அப்போது வெற்றி வந்தது. நீரனான பிசாசை வார்த்தையினால் ஜெயிப்பமானான். அப்போது வெற்றி காணலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். கர்த்தாவை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு கரவங்கட்டும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். God bless you. Take care.